எல்லாம் நீயே. மகாராஷ்டிர மாநிலத்தில் சத்ரபதி சிவாஜி மிக வலிமை வாய்ந்த மன்னராக ஆட்சி செய்து வந்தார். அவர் அன்றைய வரலாற்று சூழலில் அந்நியர்களுடைய படையெடுப்புக்கு நடுவில் இந்து சாம்ராஜ்யத்தை எப்படியாவது கட்டி காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு வீரத்தின் விளைநிலமாக தான் மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்தவர்கள் அனைவரையும் அவ்வாறு வளர்த்து வந்தார். அவருடைய குருநாதர் சமர்த்த ராமதாசர் என்பவர் ஆவார். அவர் சத்ரபதி சிவாஜிக்கு ராமநாமத்தை உபதேசம் செய்து அருள் செய்கின்றார். அன்றாடம் இதை ஜபித்து வர வேண்டும். தாய் பவானி நம்மையெல்லாம் காப்பாற்றக்கூடிய தெய்வம். அவளுக்கு தனியாக கோவில் எழுப்பி உன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியை வலிமையாக பாதுகாப்பாக இருப்பதற்காக பெரிய அரண் எழுப்பி மதில் சுவர்களெல்லாம் மிக உயரமாக வலிமையானதாக கட்ட வேண்டும் என்று குருநாதர் சொல்லுகின்றார். சமர்த்த ராமதாசர் கூறியதற்கு ஏற்ப சத்ரபதி சிவாஜியும் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கின்றார். அதையெல்லாம் மேற்பார்வை செய்து கொண்டு வரும்பொழுது அவருடைய மனதிற்குள் ஒரு சின்ன தான் இவற்றையெல்லாம் செய்கின்றோம் என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அதை அறிந்து கொண்ட குருநாதர் வேண்டாத அந்த அகங்காரத்தை மூளையிலே கிள்ளி எறிய வேண்டும் என்பதற்கு முனைப்போடு செயல்படுகின்றார். மன்னனை அழைக்கின்றார். அவனை மிகவும் புகழ்ந்து பாராட்டி, எத்தனை ஆட்களை வைத்து நீ வேலை வாங்குகின்றாய், அவர்களுக்கெல்லாம் அன்றாடம் உணவளிக்கின்றாய், அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கின்றாய், நீ கட்டிய மதில் சுவர் எவ்வளவு உயரமானதாக, நல்ல பாதுகாப்பானதாக, வலிமையானதாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகின்றார். சிவாஜிக்கு கர்வம் தலைக்கேறுகின்றது. அப்போ அருகிலே இருந்த ஒரு கல்லை எடுத்து வந்து அதை உடைக்கும்படி சொல்லுகின்றார். குருநாதர் சொல்லியபடியே மன்னனும் அவ்வாறே செய்கின்றார். அப்போ அந்த கல்லுக்குள் இருந்து ஒரு சிறிய தவளை குதித்து வெளியே ஓடுகின்றது. அது இருப்பதற்கு உள்ளே ஒரு சின்ன அளவில் தண்ணீரும் இருக்கின்றது. கல்லுக்குள் ஈரம் கசிந்து வடிகின்றது. அதை பார்த்தவுடனே குருநாதர் என்ன நமக்கு கற்பிக்க வந்தார் என்பதை புரிந்து கொள்கின்றார் தலை சிறந்த சிஷ்யரான சத்ரபதி சிவாஜி அவர்கள். குருநாதரே, ஒரு நொடி பொழுது தான் இவற்றையெல்லாம் செய்கின்றேன் என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஒரு பெருமிதத்தை ஏற்படுத்தி விட்டது. சரியான சமயத்திலே வந்து அதை தட்டி தகர்த்து எறிந்து விட்டீர்கள். நம்மால் ஆவது எதுவும் கிடையாது. நம்மை ஒரு கருவியாக கொண்டு அந்த தெய்வம்தான் அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கின்றது. இனிமேலும் வரப்போகும் நாட்களிலும் தெய்வத்தின் இச்சைப்படியே அனைத்தும் நடக்கும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இனி எந்த காரணம் கொண்டும் இந்த நான் என்ற எண்ணம், நான் தான் செய்தேன், என்னால் தான் முடியும் என்ற கர்வம் கொண்ட எண்ணங்கள்
என் மனதிலே எழவே எழாது என்று மன்னர் பணிவோடு தெரிவிக்கின்றார். நாமும் அப்படி முளையிலே கிள்ளி எறிய வேண்டிய தீய குணங்களை கிள்ளி எறிய எல்லாம் வல்ல இறைவன் அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.